லாஸ்டிங்கான சக்சஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்புக்கு வேண்டிய 5 விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ப தாண்டியும், அதுக்கு வெளியிலயும் உங்க லைஃப பேரலலா வளர்க்கணும். உங்க பார்ட்னர் தான் உங்களோட என்டையர் வேர்ல்டுன்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கும்போது, அந்த லவ்வே அந்த இடத்துல ஒரு பெரிய பிரஷரா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். நான் என்னோட எல்லாத்தையுமே உங்களுக்காக குடுக்குறேன் அப்படிங்கும்போது, நீங்களும் அதே மாரி எனக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல வந்து, அது நமக்கு கஷ்டத்த குடுக்க ஆரம்பிச்சுரும். அதனால அதுக்கு பதிலா நமக்கு பேரலலா ஃப்ரெண்ட்ஷிப்பு, நமக்கு பிடிச்ச ஹாபீஸு, அதோட ரொம்ப முக்கியமா நம்மளோட ஐடென்டிட்டிய விடாம இது எல்லாத்தையும் பேரலலா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கன்டின்யூ பண்ணணும். 2வது அவங்கள அவங்களாவே இருக்க விடணும். நமக்கு புடிச்ச மாரி அவங்கள மாத்துறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ மட்டும் இல்லாம, அவங்களோட யூனிக் நேச்சர் அண்ட் கேரக்டரையும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். வீடுங்கிறது பெர்ஃபெக்ஷனுக்காக பிளேஸ் கிடையாது. அந்த இடம் சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்கிறதுக்கான பிளேஸு. திரும்ப வீட்டுக்கு வரணும்னு ஆசைய தூண்டுற மாரி உங்க வீடு இருக்கணும். ஏன்னா, ஒருத்தவங்க உங்க கூட அவங்களா இருக்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது, அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் தான் அதிகமாகும். 3வது 2 பேருக்கு நடுவுல எவ்ளோ டிஃபரன்ஸஸ் இருந்தாலும், எவ்ளோ கஷ்டங்கள் இருந்தாலும், ஒருத்தர ஒருத்தர் திரும்ப திரும்ப சூஸ் பண்ணணும். இது உனக்கான வேலை, இது எனக்கான வேலைன்னு பிரிச்சு பார்க்காம இருக்கணும். அதே சமயம் அவங்க வந்து இத செஞ்சு குடுப்பீங்களா ப்ளீஸ்ன்னு கேட்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம, நம்மளே போய் ஒரு இத எடுத்து செய்யலாம். நான் இவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ணேன், நீ எவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு கணக்கு பார்க்காம, இன்னைக்கு எனக்கு இவ்ளோ டைம் இருக்கு, இன்னைக்கு எனக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ம வேலைய எடுத்து போட்டு செய்யலாம். இல்ல இன்னைக்கு செய்யவே முடியல அப்படின்னு 2 பேருக்கும் இருக்கும்போது, அது செய்யாட்டியும் பரவாயில்லன்னு விட்டுட்டு, அடுத்த நாளைக்கு அத ஷேர் பண்ணி செஞ்சுக்கலாம். 4வது ரிலேஷன்ஷிப்புக்கு உள்ள பவுண்டரீஸ் எப்படி வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, உங்க ரிலேஷன்ஷிப்ப சுத்தி பவுண்டரீஸ் செட் பண்ணணும். அதாவது, உங்க 2 பேர தவிர, உங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள மிச்சவங்க எவ்ளோ தூரம் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நீங்க 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அதுல உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இன்லாஸு, ஈவன் உங்க வொர்க்கு கூட அடங்கும். மிச்சம் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, நம்ம கூட இருக்கிற பார்ட்னர் தானே, இவங்க இத புரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்லும்போது, அந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பா வளர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. 5வது உங்க பார்ட்னரோட கேரக்டரையோ, இல்ல அவங்க நேச்சரையோ ஷேம் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா, ஒருத்தவங்க கேரக்டரையோ, இல்ல நேச்சரையோ பத்தி சொல்லும்போது, அந்த வார்த்தைகள் மனசுல ஒரு டீப்பா பதிஞ்சு, நெறைய மனவேதனைகள தரும். அவங்க செஞ்ச விஷயங்கள பத்தி, "ஏன் இப்படி பண்ணீங்க? பண்ணல" அப்படின்னு நீங்க பேசலாம். ஆனா, அவங்க கேரக்டர டேமேஜ் பண்ற மாரி எந்த வார்த்தைகளும் சொல்லாதீங்க. ஏன்னா, கொட்டுன வார்த்தைங்கள திரும்பி அள்ள முடியாது. அது அழிஞ்சும் போகாது. ரிலேஷன்ஷிப்ங்கிறது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவுல விட்டு குடுத்து, உங்க 2 பேரையுமே நீங்களே விட்டு குடுக்காம இருந்தாலே போதும்.